பயிராகிறதற்கு ஒப்பாய் இருக்கிறது. நான் சொல்கிறேன், விதைக்கணுமா? ஆமாம் விதைக்கணும். விதைக்கணும்னா ஒன்றுமே கிடைக்காது. விதைக்கலனா தண்ணி பாய்ச்சணுமா? ஆமாம் தண்ணி பாய்ச்சணும். உழணுமா? உழணும். பண்படுத்தணுமா? பண்படுத்தணும். எல்லாம் பண்ணணும். ஆனால் வெறும் விதைச்சிட்டதுனால, தண்ணியை பாய்ச்சிட்டதுனால ஒன்றும் பெருசாக வந்துடாது. பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறாரு, நான் விதைக்கிறேன், இன்னொருத்தன் தண்ணீர் பாய்ச்சிறான், கர்த்தரோ விளைச்சலை தருகிறார். ஒரு பயிரை விதைக்கிறீங்க, விதையை விதைக்கிறீங்க, அந்த விதை வளரும்ன்றத வளர செய்கிற வல்லமை யார் இடத்துல இருக்கிறது? யார் வளர செய்கிறது? என்ன அற்புதமாக விளையுது பாருங்க. விதைகளை விதைக்கிறோம், பெரிய மூட்டை மூட்டையாக இருக்கிற மாதிரி விளைஞ்சு வருது. இந்த விளைச்சல் என்கிற இந்த அற்புதத்தை செய்கிறவர் யார்? கர்த்தர். நான் விதைக்கணும், விதைச்சிட்றேன். நான் உழணும், உழுதுட்டேன். பண்படுத்தணும், பண்படுத்திட்டேன். விதைக்கணும், விதைச்சிட்டேன். என் வேலையை செஞ்சுட்டேன். செய்யாமல் இருக்க முடியாது. நீ ஒன்றும் பண்ணாத, நான் பார்த்துக்கிறேன், நீ தூங்கு நான் சொன்னார். அப்படிப்பட்ட போதனெல்லாம் பைபிளில் கிடையாது. நீ இங்கே கேட்டுட்டு அப்படி போய் சொல்லக்கூடாது. பாஸ்டர் தான் சொன்னார், நீ வேலை செய்கிறத காட்டிலும் தூங்கிட்டு இருக்கும்போதே கர்த்தர் உனக்கு அதிகமாக தருவார் அப்படின்னார். அதனால் நான் இன்னிலேருந்து வேலையிலேருந்து நின்று போகிறேன், தூங்கி தூங்கி எந்திரிக்க போகிறேன். கர்த்தர் தூங்கும்போது தருவார். ஆமாம், ஒன்றுமே விதைக்காமல் தூங்குனீங்கன்னா என்ன கிடைக்கும்? காலையில் வெறும் வயிறு தான் கிடைக்கும், ஒன்றும் கிடைக்காது. உழணும், பண்படுத்தணும், விதைக்கணும், அப்புறம் தான் தூங்கணும் இல்லையா? நான் செய்ய வேண்டியதை செய்யணும். வேத வசனம் முட்டாள்தனத்தை போதிக்கிறது இல்லை பாருங்க. நான் செய்ய வேண்டியதை செய்யணும். ஆனால் நான் செய்ய வேண்டியதை செஞ்சிட்ட பிறகு நான் என்னதான் உழுதாலும், என்னதான் பண்படுத்தினாலும், என்னதான் விதைச்சாலும் விளைய பண்ண என்னால் முடியாது. தலைகீழ நின்னாலும் விளைய வைக்கிறது என்னால் முடியாது. விளைச்சல் என்னால் உண்டாக்க முடியவே முடியாது. அது கர்த்தருடைய வல்லமையினால தான் உண்டாகிறது. இப்போ அவருடைய பங்கு எவ்வளோ முக்கியம் பாருங்க. இவ்வளோண்டு விதையை விதைக்கிறவன் ஒரு மூட்டையில் கொண்டு வந்து விதைக்கிறான், 2-3 மூட்டையை கொண்டு வந்து விதைக்கிறான் சில ஏக்கர்களுக்கு. ஆனால் எதிர்பார்க்குறான் இத்தனை மூட்டை வரும்னு. எத்தனை மூட்டை வரும்? இது அப்படியே மல்டிப்ளை ஆகி பெருக்கி பலமுறை பெருகி எத்தனையோ மூட்டையாக, டசன் கணக்கான மூட்டையில் வந்து முடியும் அப்படின்னு நினைக்கிறான். யார் அதை உண்டு? அந்த அற்புதத்தை செய்கிறது யார்? இவன் கொடுத்த அந்த விதையை எடுத்து அதன் மூலமாக பல மூட்டைகளை இவனுக்கு உண்டாக்கி தர்றது யார்? இவன் தலையில நின்னால் நடக்காது. இவனுடைய சக்தி எல்லாத்தையும் யூஸ் பண்ணி இவன் ராத்திரி முழுக்க விழிச்சிருந்து விளையுதான் பார்க்கறதுனால நடக்காது. இவன் தூங்கும் போதே அங்கே கர்த்தர் என்ன பண்ணுறாரு? விளைய பண்ண